visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வெப்சைட் வலைதளமாகும். இன்னைக்கு இந்த visittemples.com மூலிமா நம்ம சென்னை போரூர் அடுத்துள்ள காரம்பாக்கம் இங்க இருக்கிற ஸ்ரீ மகா வாராகி அம்மன் மற்றும் சப்தமாதா கோவில், இதை ஸ்ரீ பிடாரி அம்மன் கோவில்னு அழைப்பா. அந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பிடாரி அம்மன் கோவிலுக்கு ஏழு பிடாரி அம்மன் அப்படின்னு மற்றொரு பேரும் உண்டு. இந்த கோவில் தர்மராஜா கோவில் மற்றும் பிடாரி அம்மன் கோவிலோட சந்திப்புல இருக்கு. இது கிழக்கு நோக்கிய ஒரு கோயிலாகும். இந்த கோவிலுக்கு 2 நுழைவாயில் உண்டு. கிழக்கு நோக்கிய நுழைவாயிலுக்கு ஒரு பேர் பலகை இருக்கு. அங்க இருக்கிற கோபுரத்துல சப்த கன்னிகைகளோட விக்கிரகங்கள் காணப்படும். அதே மாதிரி வடக்கு நோக்கிய நுழைவாயில இருக்கிற கோபுரத்துல நடுவுல அம்மன் வீட்டு இருக்கா. 2 பக்கமும், ஒரு பக்கம் விநாயகரும் ஒரு பக்கம் முருகன் விக்கிரமும் வச்சிருக்கா. இந்த கோவில் மூலஸ்தானத்தோட வெளிப்பக்கத்துல ஒரு பக்கம் பால கணபதியோட விக்கிரகமும் மற்றொரு பக்கம் சண்முகரோட விக்கிரகமும் இருக்கு. அதே மாதிரி மூலஸ்தானத்தை நோக்கி தெற்கு பார்த்த மாதிரி 2 திரிசூலம், ஒரு நைவேத்திய பீடம் அதாவது பலிபீடமும் ஒரு சிம்ம வாகனமும் காணலாம். வடக்கு நோக்கிய மூலஸ்தானத்துல தரைதளத்துல முதல்ல இருந்த சப்தமாதாவோட விக்கிரகங்களை வச்சிருக்கா. அதே மாதிரி மேடை அமைச்சு அது மேல புதிய சப்தமாதாக்களோட மூலவர் விக்கிரகங்களை வச்சிருக்கா. அவ யார் யாரு அப்படின்னு பார்த்தா பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி மற்றும் சாமுண்டி. இந்த சப்தமாதா விக்கிரகங்களும் அவளுக்கு செஞ்சிருக்கிற அலங்காரத்தையும் பார்த்தா அவ்வளவு தெய்வீகமா இருக்கு. இந்த சப்தமாதாக்களோட பேரு தான் 7 பிடாரி அம்மன் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலோட மூலவர் சன்னதி உள்ளேயே உற்சவ மூர்த்தியான அம்மன் விக்கிரகத்தையும் வச்சிருக்கா. இந்த கோவில் கோஷ்டத்தை சுத்தி ஸ்ரீ காயத்ரி தேவி, ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ புவனேஸ்வரி இவாளோட விக்கிரகங்கள் காணப்படுறது. சமீப நாட்களாக எல்லா கோயிலையும் மகாவாராகி அம்மனோட புகழும் சக்தியும் பரவிண்டு வர்றது. அவளோட பக்தர்கள் கூட்டமும் ஜாஸ்தி ஆகிண்டே வரா. அதே மாதிரிதான் இந்த கோயிலையும் குறிப்பிட்ட நாட்கள்ல இங்க மகாவாராகி அம்மனை தரிசிக்க ஒரு பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். இந்த கோயில்ல ஸ்ரீ மகாவாராகி அம்மனுக்கு வடக்கு நோக்கிய ஒரு சன்னதி இருக்கு. வடக்கு நோக்கிய தனது சன்னதியில ஸ்ரீ மகாவாராகி அம்மன் நின்ற கோலத்துல காணப்படுறா. இந்த கோவிலோட உள்பிராகாரத்துல கிழக்கு நோக்கிய ஒரு சன்னதி. அந்த கிழக்கு நோக்கிய சன்னதியில ஸ்ரீ ருத்ரலிங்கேஸ்வரர் சிவலிங்க வடிவமா காணப்படுறார். அவரை பார்த்த மாதிரி ஒரு நந்தி வாகனமும் சின்னதா ஒரு நைவேத்திய பீடமும் வச்சிருக்கா. இந்த ருத்ரலிங்கேஸ்வரர் சன்னதியை அடுத்து நீளமா ஒரு சன்னதியும் இருக்கு. அதுவும் சின்னதா தான் இருக்கு. அந்த சன்னதியில பல விக்கிரகங்கள் இருக்கு. அவை என்னென்ன அப்படின்னா ஸ்ரீ முனீஸ்வரன், ஸ்ரீ நாககன்னி, தோஷம் தீர்க்கும் விநாயகர், 3 நாகதேவதைகள் விக்கிரகம் மற்றும் சூரிய பகவானோட விக்கிரகம் இருக்கு. இவ எல்லாமே கிழக்கு நோக்கி இருக்கா. இந்த நீளமான சன்னதிக்கு கீழேயே ஒரு கல்லாலான ஒரு திரிசூலத்தை பதிச்சிருக்கா செவுத்திலேயே. இந்த கோயில்ல 2 தெற்கு நோக்கிய 2 சின்ன சன்னதி இருக்கு. முதல் சன்னதியில ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி விக்கிரகமும், 2வது சன்னதியில ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவரோட விக்கிரகமும் வச்சிருக்கா. 2 பேரும் மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி தான் இருக்கா. இந்த கோயிலுக்கு தனியா ஒரு நவக்கிரக சன்னதி இருக்கு. இந்த கோயில் முக்கியஸ்தர் தனசேகர் ஆவார். அவரோட மொபைல் நம்பர் 9447475640. தலைமை அர்ச்சகர் ஹரிஹர சிவன் அர்ச்சகர். அவரோட மொபைல் நம்பர் 7358538462. நமக்கு இந்த கோயிலை பத்தி எடுத்து கூறி சுற்றி காட்டியவரோட பேரு SRR ரகுநாத ஐயர். அவரை 9884881572 தொடர்பு கொள்ளலாம். அவருக்கு நமது நன்றி கலந்த வணக்கங்கள். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். அதை இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.